எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சால்னா ரெசிபி தான் பார்க்க போறோங்க. பரோட்டாக்கெல்லாம் ஊத்தி சாப்பிட்ற எம்டி சால்னா. கடைகள்ல மட்டும்தான் ரொம்ப டேஸ்டா எம்டி சால்னா கிடைக்கும் நம்ம நினைச்சிருப்போம். இல்ல ஒரு டைம் எம்டி சால்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த சால்னாவை பரோட்டாக்கு மட்டும் இல்லாம இட்லி தோசைக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கும் செம்மையா செட் ஆகுங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த பரோட்டா சால்னாவை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. எம்டி சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அரை கப் அளவு பொடியா நறுக்குன தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 10 இருந்து 12 உடைச்ச முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நம்மளோட தேங்காய் பேஸ்ட் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்ப சால்னாவை நான் இன்னைக்கு குக்கர்ல ரெடி பண்ணிக்க போறேன். நீங்க வேணும்னா கடாயில கூட ரெடி பண்ணிக்கலாங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாங்க. ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனோன்னு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணுங்க. பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 பேருக்கு சரியா இருக்குங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே 1 கொத்து கருவேப்பிலை, அரைக்கை அளவு மல்லித்தலை, அரைக்கை அளவு புதினா சேர்த்துக்கலாம். நல்லா சுவையும் ஃப்ளேவரும் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோட 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பொடி எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விடுங்க. இப்ப இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேங்க. இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2-3 செகண்ட் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டேன். மிக்ஸி ஜார் அலசி 2-3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காவோட முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சு சேர்த்துருக்கறனால சால்னா நல்லா கெட்டியாகும். நமக்கு தண்ணி சால்னாவா இருந்தா நல்லா டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க கெட்டியா கூட ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி விட்டுட்டீங்கன்னா விசில் விட்டு இறக்கும் போதும் ரொம்ப கெட்டியாகாம நமக்கு சால்னா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். நம்ம சால்னா கம கமன் ரெடி ஆயிடும். பாருங்க 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். ஸ்டீமும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான எம்டி சால்னா பரோட்டா சால்னா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. பார்க்கவே எம்மியா இருக்கு பாருங்க. நறுக்குன மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான பரோட்டா சால்னா சூப்பரா ரெடிங்க. இதே போல எம்டி சால்னாவை நீங்க ரெடி பண்ணிட்டு பரோட்டாக்கு மட்டும் இல்லாம சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கும் வச்சு சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்கும். இதே போல பரோட்டா சால்னா எம்டி சால்னாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.